ஹாய் மக்களே, மலேசியாவிலேருந்து நான் உங்கள் ஜமீக். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கிறேன்னா, கோலாலம்பூரில் இருக்கிற பாகுனான் சுல்தான் அப்துல் சமத் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். பாருங்க எப்படி இருக்குது பில்டிங்கு. இது வந்து அந்த காலத்து பில்டிங்கை அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் பார்வைக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பன் பண்ணி 1 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து ஃப்ரீ என்ட்ரி தான். நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் காமிக்கிறாங்க பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நைட்டில் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா நான் முயற்சி பண்ணி நைட்டு இருந்து எடுக்க முடியுமா பார்க்குறேன். நைட்டு எடுத்து அவங்களுக்கு காமிக்கிறேன். பகலில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்கு பற்றில பில்டிங்கு. இது வந்து அந்த காலத்து பில்டிங்கை அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. பாகுனான் சுல்தான் அப்துல் சமத் அப்படின்னா இந்த பில்டிங்கோட பேர். சுல்தான் அப்துல் சமத் இந்த பில்டிங்கோட பேர். கோலாலம்பூரில் தான் இருக்குது. எப்படி சூப்பராக இருக்குது பற்றில. பக்கத்துலேயே பெரிய பெரிய பில்டிங்காக இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்குது பற்றில. இங்கே வந்து ஈவெண்ட்டு ஏதாவது விசேஷம் பார்ட்டி அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்தினா இந்த இடத்துல நடத்துவாங்க. கவர்மெண்ட் இந்த இடத்துல உள்ள கவர்மெண்ட் அனுமதி வாங்கிட்டு ஈவெண்ட்லாம் நிறைய நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சினிமா ஷூட்டிங்லாம் நிறைய நடக்கும் இந்த இடத்துல. ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த சுல்தான் அப்துல் சமத் அந்த பில்டிங் உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாகுனான் சுல்தான் அப்துல் சமத் இந்த பில்டிங் தான் உள்ளே போகிறோம். உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து முன் முகப்பு வாயில். இது நம்ம வந்து படியில் ஏறி மேலே வந்துட்டோம். மேலே வந்தால் இங்கிட்டு ஃபுல்லாக கால் மாதிரி இருக்குது. அப்போ இங்கிட்டு வந்து வெளியில் போய் பார்ப்போம். வெளியிலேருந்து ஓப்பனாக வச்சுருக்காங்க. இது வந்து பால்கனி மாதிரி இருக்குது. இங்கேருந்து பார்த்தா நல்லா ரோடு வியூஸ்லாம் நல்லா பார்க்கலாம். நம்ம வந்து இந்த வழியாக தான் வந்தோம். ரோடை பற்றியில் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி வந்து சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ரோடை வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரோடு வந்து டூரிஸ்ட்டுக்காக வந்து இந்த ரோடை பிளாக் பண்ணிடுவாங்க. பில்டிங்கை பற்றியில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக அங்கங்கே பார்த்தீங்கன்னாக்கா சுற்றுலா பயணிகள் நல்லா வீடியோ ஃபோட்டோ நல்லா எடுத்துக்கிறாங்க. இங்கேருந்து உள்ளே வர்றதுக்கு வந்து அனுமதி வந்து இலவசமாக தான் இருக்குது இப்பொழுதுக்கு. அதுக்கப்புறம் எதுவும் காசு எதுவும் சார்ஜ் பண்ணுவாங்களா என்னங்கிறது தெரில. அப்போ உள்ளே பார்ப்போம் உள்ளே வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ளே போனால் வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. கவ் மலேசியா இருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டு கடை பேர் கவுகோ மலேசியாவும் இருக்குது. மக்கள் அதிகமாக உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்க. இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் வந்தோம். இங்கிட்டு ஒரு வழி மாதிரி போய் பாருங்க. இது ஒரு பக்கம் வருது பாருங்க. அப்படியே பில்டிங்கே சுற்றி போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே இருங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது வந்து பழைய பில்டிங்கு அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்க. நம்ம வந்து இப்போ ஒரு ரூமுக்குள்ளே வந்திருக்கோம். அங்கே என்னென்னா ஒரு வீடியோ மாதிரி போடுறாங்க. அது என்னங்கிறது இப்போ காமிக்கிறேன். கொஞ்சம் நேரத்தில் லைட் அமைச்சுடுறாங்க. லைட் அமைச்சிட்டு ஒரு வீடியோ மாதிரி போகிறோம். என்ன வீடியோன்னு நீங்கள் பாருங்கள், நான் பார்க்குறேன். இங்கே வந்து ஒரு ஹால் மாதிரி இருக்குது. அங்கே என்னென்னா லைட்டெல்லாம் அமைத்துறாங்க பாருங்கள். ரூமுக்குள்ளே போகிற வச்சு லைட் அமைத்துட்டாங்க. With their grand beaks and strong wings. Careful, those touch. மக்களே, இதுதான் அந்த ஹால். வீடியோ முடிஞ்சிச்சு. ஓகே, நம்ம இப்போ வெளியில் போகிறோம். தேங்க்யூ. இது பார்க்குறதுக்கு வந்து ஃப்ரீ தான். வந்து காசு இல்லை இப்போதைக்கு. ஃப்ரீயாக தான் இந்த திறந்துட்ருக்காங்க.
இந்த ரூமுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், செவத்துக்கு மேலே அப்படியே ஸ்க்ரீன் மாதிரி ஓடுறாங்க பாருங்கள். அதாவது மலேசியாவில் உள்ள முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான பில்டிங், கோயில், பள்ளிவாசல் அப்படிலாம் இருக்குது பற்றில, அதை ஃபுல்லாக அப்படியே ஸ்க்ரீன் மாதிரி ஓட்டுறாங்க. இப்போ இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. உள்ளே போகிறாங்க மக்கள், நம்மளும் உள்ளே போய் பார்ப்போம். ஆஹா, இங்கே பாருங்க, இங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஓடுது பாருங்க, தேட்டர் மாதிரி. ஸ்க்ரீன் கீழே பார்த்தீங்களாக்கும் மலேசியாவில் உள்ள முக்கியமான பில்டிங் இருக்குது பற்றில, பெரிய பெரிய கோபுரங்கள், அதெல்லாம் அப்படியே செட்டிங் மாதிரி செஞ்சு லைட் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு மக்களோட பார்வைக்காக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கோலம்பூருக்கு வந்தீங்களாக்கும் இந்த இடத்த வந்து பார்க்க மறந்துடாதீங்க. உண்மையிலே இந்த பில்டிங் வந்து புதுசாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உள்ள ஒவ்வொரு இடமும் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. அதிகமாக வந்து இந்த ஃபாரினர்ஸ் தான் அதிகமாக வராங்க இந்த இடத்த பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து மலேசியாவில் உள்ள முக்கியமான கோபுரங்கள், அதை ஃபுல்லாக அப்படியே செட்டிங் மாதிரி செட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க மக்கள் பார்வைக்காக. ஓகே, இப்போ நம்ம அடுத்த இடத்த போய் பார்ப்போம். நம்ம அடுத்த இடத்துக்கு வந்த பக்கம் அதே போல் தான், அது வந்து ஃபுல்லாக லைட்டிங் செட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே வந்து அதே மாதிரி தான் உங்கள் மலேசியாவில் உள்ள கோபுரங்களை அழகாக பிளாஸ்டிக்கில் ரெடி பண்ணி மக்கள் பார்வைக்காக வச்சுருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அப்படியே தத்துரூபமாக அப்படியே நம்ம செஞ்சு வச்சுருக்காங்க. இதில் இது வந்து இப்போ சேல்ஸ்லாம் கிடையாது, பார்வைக்காக தான் வச்சுருக்காங்க. ஓகே, இதை பார்த்தாச்சு. நம்ம அடுத்த இடத்த போய் பார்ப்போம். ஓகே மக்களே, இங்கிட்ட வந்து ஒவ்வொரு அறையாக இருக்குது. ஒவ்வொரு அறையிலையும் ஒவ்வொன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு அறையில் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஒரு அறையில் பார்த்தீங்கன்னாக்கா கண்காட்சி மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. டூரிஸ்ட்டு மக்கள் பார்வைக்காக நிறைய ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இப்பொழுதுக்கு எல்லாமே ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு. இனிமேல் எதுவும் காசு வாங்குறாங்களா, காசு வசூலிக்கிறாங்களா என்னங்கிறது தெரில. ஓகே ரைட்டு, நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தா நல்லது நினைக்கிறேன். இந்த மாதம் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரீ. கோலம்பூரில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்துங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தால் இங்கிட்டு பார்த்தா இவ்வளோ கூட்டமாக இருக்குது. என்னென்னு உள்ளே வந்து பார்த்தா லைப்ரரி மாதிரி இருக்குது. லைப்ரரியும் கிடையாது, இது வந்து ஒரு கண்காட்சி மாதிரி வச்சுருக்காங்க. எப்படின்னா, நம்ம ஊருக்கு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கோம், இல்லை இங்கே லோக்கல்லே மலேசியாலே இருக்குன்னு வச்சுங்களேன். இது வந்து வியாபாரத்தமாக யாருக்கும் கொடுக்கணுன்னா கிஃப்ட்டு பொருள் மாதிரி வச்சுருக்காங்க, வாங்கிட்டு போகலாம். அது பெர்ஃப்யூம்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் பெர்ஃப்யூம்லாம் விலை கூட தான் இருக்குது, இருந்தாலும் காஸ்ட்லியான இது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆல்பம் மாதிரி போட்டு வச்சுருக்காங்களா, ஃபோட்டோ மலேசியா சம்மந்தப்பட்டது. நம்ம யாருக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். நம்ம வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கோம், வெளிநாட்டுக்கு போகும்போது சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு வியாபாரத்துக்கு கொடுத்துக்கலாம். நல்லா பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படின்னா வீடு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஷோகேஸில் வாங்கி வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கா. இது வாங்கிட்டு போயிட்டோமாக்கோ வீட்டில் ஷோகேஸில் தான் வைக்கலாம். ஒரு அழகுக்கு தான். நம்ம மலேசியாவுக்கு போனோம், இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போனோம், வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாபாரம் தான், வேறு ஒன்றும் இல்லை. மெமரிஸ்ல. ஓகே இந்த இது மலேசியாவை ரெட்டை கோபுரம் இதுவும் வாங்கினா வாங்கிக்கலாம். ஆனால் காசு நிறைய வச்சுருக்கணும், விலைலாம் கூட தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வாங்க போகிறது ஒரு தடவை தானே, டெய்லி வாங்க போகிறோம், வாங்கி வச்சுக்கலாம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இது மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் பொருள் நிறையா இருக்குது. ஓகே, அப்படியே வந்து பார்த்தாச்சு. எங்கிட்ட என்னமோ இருக்குது, மங்கு மாதிரி என்னமோ இருக்குது. ஓகே, இதை நம்ம பார்த்துட்டாச்சு. இதோட அவ்வளோதான். இதோட நம்ம வெளியில் போயிட்டு அடுத்து வேறு எது இருக்கான்னு போய் பார்ப்போம். ஓகே மக்கள், நம்ம வந்து உள்ளே வந்து பார்த்தாச்சு. இந்த ஹாலுக்குள்ளே வந்து கிஃப்ட்டு பொருள் மாதிரி வச்சுருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து நம்ம வந்து மலேசியா சுற்றி பார்த்துட்டு திரும்பி நம்ம நாடு திரும்பும்போது யாருக்காவது நினைவு பொருளாக வாங்கி கொடுக்கலாம். நம்ம அப்படியே வெளியில் வந்த பக்கம் அது தண்ணி ஓடுது பாருங்க, சூப்பராக வச்சுருக்காங்க. இதே நம்ம வந்து பகலில் வந்தனால வெயிலாக இருக்குது, நைட்டில் வந்தால் லைட்லாம் போட்டு சூப்பராக வச்சுருப்பாங்க. போட்டுருக்கு ஃபுல்லாக செடி தாங்க, ஃபுல்லாக இயற்கையாக தான் இருக்குல்லாம். எல்லாம் இங்கிட்ட வந்து பார்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா செடி மரம்லாம் வச்சு சாயந்தர நேரம் வந்தால் நல்லா உட்காந்து நல்லா கதை பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆமாம், அப்படியே ஹாயாக ஜாலியாக லவ்வர்ஸ் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், ஜோடியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். இந்த ரோடு எப்படின்னா கோலாலம்பூரில் இருக்கிற ஹைவே. இந்த ஹைவே வந்து சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அடைச்சிட்றாங்க போல, இந்த மாதிரி கேட் போட்டு. இது பெரிய ஹைவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுற்றுலா பயணிகளுக்காக
இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ரோட்டை அடைச்சிடறாங்க பற்றில. வாரத்துக்கு 2 நாள் அடைச்சிடறாங்க. கார்லாம் வந்தால் அப்படியே சுற்றி போகிறாங்க பற்றில. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து டூரிஸ்ட் வரீங்களா, மலேசியாவுக்கு தேர்ந்தெடுங்க. இதே மாதிரி இதுக்கு மேலே நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது. ஓகே, மீண்டும் அதை அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் ஜமீக், பாய்.